ரிவால்வர் ஹிட்டா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்காக நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பம். ராதிகா, அவங்களுடைய பொண்ணு கீர்த்தி சுரேஷ், இன்னும் 2 பெண்கள். ஸோ இந்த 4 பேர் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது, எதிர்பாராத ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, பெரிய டான் ஒருத்தர், அவர் ஒரு அஜால் குஜாலாக இருக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு வர்றாரு. அட்ரஸ் மாதிரி அந்த இடத்துல இந்த குடும்ப பெண்கள் கிட்ட அவர் வந்து சேர்றாரு. அதுக்கப்புறமா அங்கே நடந்த அந்த சில அசம்பாவிதத்தினால அந்த நபரை இவங்க அடிக்கிறாங்க. அவர் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த பாடியை அவங்க எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்க, அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி, அப்புறம் இந்த வில்லனுடைய பையன், இவங்களை என்ன பண்ணாங்க, இவங்க அதை எப்படி சமாளித்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய மொத்த கதையும் செம இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரையிலும் பயங்கர விறுவிறுப்பாக போச்சு. அதே சமயத்தில் நிறைய ஒன்லைனர் காமெடி, ஒரு டார்க் காமெடி மூவி இது. ஆரம்பத்தில் ஒரு பிறந்தநாள் பார்ட்டி வீட்டில் கொண்டாடுற இடத்துல அந்த சம்பவம் நடக்குது. அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை ராதிகா அந்த கையாளுற விதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டு வாசலில் வந்து ஒரு கெஸ்ட்டு நிற்பாங்க, ஒரு சமோசா பற்றி பேசி அந்த பெண்ணை விரட்டி அடிக்கிறது. அப்புறமா இன்னொரு 3-4 பெண்கள் அதே மாதிரி சமோசா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வரக்கூடிய அந்த காமெடி. அப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து அந்த பாடியை வைக்கணும்னு சொல்கிறப்போ பசங்களாம் சொல்லுவாங்க, அவங்க ராதிகா மறுப்பாங்க. ஏன் அப்படின்னா, நான் தோசை மாவு இட்லி மாவு எங்கே கொண்டு வைப்பேன்னு சொல்லுது. இந்த மாதிரியான நிறைய காமெடி விஷயங்கள் இருந்தது. இந்த படம் நமக்கு போர் அடிக்காமல் போனதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், ஹீரோயினை நாங்கள் பில்டப் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஆக்ஷன் காட்சிகளோ பாட்டு அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அது ரொம்பவே ஆறுதலான விஷயமா இருந்தது. படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருந்தது. அதே போல் ஷான் ரோல்டனுடைய மியூசிக் நல்லா இருந்தது. அப்புறம் ராதிகாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கீர்த்தி சுரேஷ் நல்ல அருமையான பெர்ஃபார்மன்ஸு. அவங்களுக்கு 2 சிஸ்டர் வராங்க, எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஜான் விஜய் வழக்கம் போல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் ஹாப்பியாக இருந்துட்டு வரலாம் தியேட்டரில். அதுக்கேற்ற படம் தான் இது. இது வந்து 16+. படத்துடைய ஆரம்பத்தில் கர்மா இசையை பூமராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் போடுவாங்க. திரைக்கதை ஆரம்பித்து அதை முடித்த இடத்துல அந்த வாசகம் ரொம்பவே பொருத்தமாக இருந்தது. படத்துடைய முதல் பாதியாகட்டும் 2வது பாதியாகட்டும் எந்த இடத்துலையுமே நமக்கு போர் அடிக்காமல் அந்த கதையை கொண்டு போயிருந்தார் டைரக்டர் ஜே.கே. சந்துரு. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.